திருமங்கலம் மண்ணின் எங்கள் செல்ல மகள் செல்லமணி அவர்கள் ஜூடோ விளையாட்டுக் கலையிலே தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் வென்றார் என்கின்ற மகிழ்ச்சி செய்தியை அண்ணனோடு பகிர்ந்து சான்றிதழையும் அதற்கான பதக்கத்தையும் பெற்றுக்கொள்கிறார் செல்லமணி. தமிழ் பேரினத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் தேசிய இனத்தின் இருளகற்ற வந்த பேரொளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பெருமைகள் பல நிறைந்த இந்த திருமங்கலம் மண்ணில் நாம் தமிழர் பிள்ளைகள் வென்றாக வேண்டும் தமிழ் என்று தலைப்பிட்டு பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழும் தமிழர்களும் எவ்வளவு தாழ்ந்து வீழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட சான்று வேறு எதுவும் இருக்க முடியாது. உலகில் முதல் மாந்தன் தமிழன், முதல் மொழி தமிழ் என்று நம்முடைய தாத்தா மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் தன் ஆய்விலே நிறுவி காட்டியிருக்கிறார். அவர் தமிழர் தன் இனத்தின் மீது மொழியின் மீது பற்றின் காரணமாக அவ்வாறு கூறலாம் எழுதலாம் என்று எண்ணினாலும் கூட உலகின் பல்வேறு மொழியியல் ஆய்வு அறிஞர்களும் அதே கருத்தை பதிவு செய்கிறார்கள். குறிப்பாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கொலியர் உலகில் மனிதன் முதலாக பேசிய மொழி தமிழ் என்று பதிவு செய்கிறார். இங்கே இந்திய நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கூட இங்கே பதிவு செய்வதில்லை, வெளிநாட்டுக்கு எங்கு சென்றாலும் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசி வருகிறார். அது நாம் பேசுவதைத்தான் அவர் அங்கே போய் பேசுகிறார். இங்கே ஒரு வழக்கம் இருக்கிறது. இப்போது முதலீட்டாளர்களை இழுத்து வர சென்றிருக்கிற நமது மதிப்பிற்குரிய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் சென்று அங்கே இருக்கிற தமிழர்களிடத்திலே பேசுகிறார், நாம் தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதில் பெருமை என்று. திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் தமிழ் தாயின் பிள்ளைகள் நாம் என்பதில் பெருமை என்று பேசுகிறார். சாதி மதங்களை கடந்து தமிழர்களை ஒன்றிணைக்க வலிமை பெற்ற ஒன்று தமிழ் என்று பேசுகிறார். இந்த தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு தடவை அவர் பேசி நீங்கள் கேட்டதுண்டா? பேச மாட்டார்கள். ஏனால் இங்கே பேசுவதற்கு சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் இருக்கிறார்கள். இதை வேற எங்கேயாவது போய் பேசினால்தான். எல்லோருக்கும் தெரியும் தமிழ் மிக மூத்த மொழி, தமிழ் இனம் உலகில் மிக மிக தொன்மையான ஒரு பேரினம் என்பது தெரியும். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம். அதையும் அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்டினும்
தங்கள் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். பிறகு மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று நிறுவினார்கள். அந்த நேரம் நான் எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் அழைத்து பேசினேன், இதை ஒரு விவாத பொருளாக எடுங்கள் என்று. யாரும் எடுக்கவில்லை. ஏனென்றால் தமிழர்களுக்கு அந்த பெருமையை விட்டுக் கொடுக்க இங்கே எவரும் தயாராக இல்லை. இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். காரணம், இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்கிறார். அதைத்தான் என்னுடைய தம்பி நாகேந்திரன் கூட சிலப்பதிகாரம் பாடிய பாடலை பதிவு செய்தார். பகிர்விழி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று. இமய வரை பரவி வாழ்ந்தவன் தமிழன். இமயத்திலே கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் ஊரா நாட்டில் போய் கொடியை நட்டிருக்க வாய்ப்பில்லை. அதுவரை அவன் எல்லை, அதுவரை அவன் நாடு, அவன் நிலப்பரப்பு, அவன் அதிகாரம். அவ்வளவு தூரம் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் இன்றைக்கு காலடியில் குறுகி வீழ்ந்து கிடக்க காரணம் என்ன என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னரும் பெற்றோர்கள் எண்ணினும் இலையை என் தம்பி தங்கைகள் ஆழ்ந்து தெளிந்து சிந்திக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மொழியின் பிள்ளைகள் தாய் நிலத்திலேயே தமிழ் எழுச்சி வர வேண்டும், தமிழர் மீட்சி வர வேண்டும், தமிழ் வென்றாக வேண்டும் என்று பேச வேண்டிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால், தன் தாய்மொழியை மீட்க காக்க போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால், இது இதைவிட ஒரு கொடிய இழிவு, பெருத்த அவமானம் வேறு எங்கு இருக்கிறது? வேறு என்ன இருக்கிறது? நாடு தமிழ்நாடு, இது தமிழனுக்கும் தமிழுக்கும் சுடுகாடு என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசிய என் உடன் பிறந்தார்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் நமது முன்னவர்கள். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். இது திராவிடர்கள் வைத்ததல்ல, நமது மூதாதைகள். கியாபி விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மறைமலையடிகள், திருவிக்கா, சீபா ஆதித்தனார் போன்ற தமிழ் பெரும் அறிஞர்கள் வைத்தது. சோமசுந்தர பாரதியார், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் முழக்கத்தை முன்வைத்தவர் சீபா ஆதித்தனார், நாம் தமிழர் கட்சியின் தோற்றுனர். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. எல்லாம் முன்னவர்கள் வைத்த முழக்கங்களை தனதாக்கி கொண்டு வெற்று கூச்சலாக மாற்றியவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள். மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பமிது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்றான் புரட்சி பாவலன். வருந்தினான். ஆனால் இன்று தெரு இருக்கிறதா? ஸ்ட்ரீட், நிலச்சாலை இருக்கிறதா? அன்பு சொந்தங்களே, அவென்யூ, விரிவு இருக்கிறதா? எக்ஸ்டென்ஷன், பிரிவு இருக்கிறதா? செக்டர், குடியிருப்புகள் உண்டா? காலனி, அடுக்ககங்கள் உண்டா? பிளாட்ஸ். இது திட்டமிட்டு நம்மரும் தாய்மொழியை அழித்து ஒழிக்கிற கொடுஞ்செயலை செய்தவர்கள் இந்த திராவிடர்கள். மொழி மீது ஏற்பட்ட பற்றின் காரணமாக எழுந்த புரட்சி தீயிலே அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சியை உட்கார்ந்தவர்கள் இவர்கள். விருதுநகர் மண்ணிலே, பிறந்த மண்ணிலே பெருந்தலைவர் நம் தாத்தா காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். அவர் தோற்று போனார் என்று சொல்ல முடியாது, தோற்கடிக்கப்பட்டார். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழுச்சியோ புரட்சியோ ஒரு இளவும் இல்லை, தமிழ் மீது இருந்த பற்று. இந்தியை திணிக்கிறார்கள்.
இந்தி திணிப்பால் என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்று அஞ்சினார்கள் தமிழர்கள். இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? புரட்சி பாவலன் அரைகோல் விடுத்து அழைத்தார். ஓடி வந்தார்கள் பெருமக்கள். 1935 நடந்த மொழி போராட்டத்திலே நடராஜன், தாளமுத்து தொடங்கி எண்ணற்ற ஈக மறவர்கள். அந்த பற்ற வைத்த நெருப்பு திரும்பி 65 காலகட்டத்தில் பற்றி எரிந்தது. அன்னை மொழியை அழித்து விடுவார்கள் என்று அஞ்சினார்கள். பிறமொழி திணிப்பால் தாய்மொழி இறந்து விடுமோ என்று விழிப்புணர்வுடன், எச்சரிக்கை உணர்வுடன் களத்திலே பாய்ந்தார்கள். எண்ணற்ற மறவர்கள் தீக்குளித்து மாண்டார்கள், விஷம் நஞ்சுண்டு மாண்டார்கள், சிறை கொட்டடியிலே வாடி வதங்கி சத்தார்கள். கீழப்பலூர் சின்னச்சாமி, விருகம்பாக்கம் அரங்கநாதன், கோடம்பாக்கம் சிவலிங்கம், சிவகங்கை ராஜேந்திரன், எவ்வளவு பேர் மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள். பாவம், மொழி செத்து போனது. அதற்கு உயிர் கொடுத்தவர்கள் தேவையற்று செய்து விட்டார்கள், பைத்தியக்காரர்கள் என்று பழி சுமந்து நிற்கிறார்கள். நாடு தமிழ்நாடு, எங்கே இருக்கிறது தமிழ்? அந்த மொழி புரட்சியிலே இதே தியாகராஜர் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள், எனது அருமை மாமா நாவுக்கரசர் காளிமுத்தவர்களும் காமராசன் அவர்களும் அந்த அரசாணையை எரித்தார்கள், எதிர்த்து புரட்சி செய்தார்கள். நாடெங்கிலும் மாணவர்கள் கிளர்ச்சி செய்தார்கள். அப்போதான் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த சிவகங்கை ராஜேந்திரன் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தார். கொந்தளித்தது நாடு, கொதித்தார்கள் மக்கள். மொழி புரட்சியில் எண்ணற்ற வீரமறவர்கள் தாய் தமிழுக்காக தன்னுயிரை ஈகம் செய்தார்கள். அந்த நெருப்பிலே பெருந்தலைவர் காமராஜர் மொழி மீது இருந்த பற்றிலே திணித்த கட்சி காங்கிரஸ், எதிர்த்த கட்சி திமுக என்று எண்ண வைத்தார்கள். மொழி போராட்டத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அந்த போராட்டத்தை தனதாக்கிக் கொண்டு அந்த எதிர் புரட்சியிலே அதிகாரத்தை கைப்பற்றி வந்தார்கள். அன்று முடிவு செய்தார்கள், என் உடன் பிறந்தார்களே, என் உயிர் சொந்தங்களே, தமிழர்களுக்கு உயிர் உடலில் இல்லை, அவன் மொழியில் இருக்கிறது. அந்த மொழியை அழிக்காத வரை தமிழன் தமிழனாக இருப்பான். தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் தமிழன் நாட்டை ஆள முடியாது என்ற முடிவுக்கு வந்தார்கள். அப்போது என்ன செய்தார்கள்? அவர்களைப் போல வேகமாக முழக்கமிடு, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வாழ்வது நாமாக இருந்தாலும் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். முழக்கத்தில் மயங்கினோம், வீழ்ந்தோம். நிலை என்ன? வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும். மாற்றினார்கள். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எங்கே தமிழ் என்ற கேட்கிற நிலைக்கு தாழ்ந்தோம், வீழ்ந்தோம். எங்கே இருக்கிறது உன் மொழி? என்ன உலகில் மற்ற மொழிகளைப் போலவா? உலகில் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, தமிழ் மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. என்னரும் சொந்தங்களே, மணி நெற்றி உமிழ் சங்கன் தலல் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த தமிழ்ங்கிறான். சொற்றமிழால் என்னை பாடு என்கிறான். நம்பி ஆரூரான்ட்ட போய் சிவபெருமான் சொற்றமிழால் என்னை பாடு, பாவை பாடிய வாயால் கோவை பாடுகின்ற மாணிக்கவாசகர்கிட்ட போய் கேட்கிறப்படி, இந்த கோவை, இந்த அரசனை பாடு, பாவை பாடிய வாயால் கோவை பாடு அப்படின்றான். தமிழை பாட வைத்தல்லியவன். அன்னைக்கு மந்திரத்தை ஓதுறதில்லை, பேசுறதில்லை, பாடுறதுதான். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இறையடி நிழலே என்று அப்பர் பெருமகனார் பாடினார் என்றால் பாட்டுத்தான். அதனாலதான் பாட்டுக்கு மயங்கும் பைந்தமிழ் சொக்கன் என்று குமரகுருபரர் சிவபெருமானை போற்றுகிறார். பாட்டுக்கு மயங்கிருக்கான் பைந்தமிழ் சொக்கன். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கத்தில் என்று நக்கிற பெரும்பளவன் குறிப்பிடுகிறான் என்றால், இறைவன் பேசிய மொழி தமிழ். அவையின் தமிழள்ளி பருக வந்த முருகப் பெருமகனார்
எங்க அவையே 1, 2 என்று எம்மை வரிசைப்படுத்தி பேசு, வரிசைப்படுத்தி ஓது என்று சொல்லவில்லை, பாடு என்றுதான் சொல்றான். பாடுறாள். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் என்று பாடு. அப்படி இறைவன் பேசிய மொழி ஆதி மொழி, தொன்மை மொழி. ஆதிகளில் காடுகளில் வாழ்ந்த மனிதன் அவன் எழுப்பிய ஒளி, ஹே ஹோ ஆ என்று எழுப்பிய ஒளி இன்னும் தமிழில் அப்படியே இருக்கிறது என்பதாலே தமிழ் உலகின் முதல் மொழி என்று அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். இனம் என்பது என்ன என் அன்பிற்குரிய மக்களே? இனம் என்பது என்ன? ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறுக்கப்படுகிறது. நாம் தமிழர்கள். ஏன்? தமிழை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் நாம் தமிழர்கள். அந்த இனம் ஒரே இடத்தில் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பை கொண்டிருக்குமே, ஆனால் அது தேசிய இனம். அதுவும் தனக்கேயான கலை, இலக்கியம், பாட்டு, கூத்து, இசை, நாட்டியம், தொன்று தொட்ட வேளாண்மை, வழிபாடு, இதையெல்லாம் தன்னகத்தை கொண்டிருக்குமே, ஆனால் அது பெருத்த மூத்த தொன்ம தேசிய இனம். நமக்கென்று ஒரு வழிபாடு இருக்குது, நமக்கென்று ஒரு மறை இருக்கிறது, திருக்குறள் இருக்குது, 12 திருமறைகள் இருக்குது, தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், எவ்வளவோ இருக்கிறது, திருமுருகாற்றுப்படை எவ்வளவோ இருக்குது. நமக்கென்று மெய்யியல் கோட்பாடு இருக்கிறது, நமக்கென்று இறை இருக்கிறது. 1, 2 கண்டுபிடிச்சவனே நம்ம தான். உன்னால் நம்ப முடியாது. நீ எப்பவுமே உனக்கு தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எளி சிந்தனையாலே இந்த இனம் விழுந்து விட்டது. நீ ஆக பெரியவன். ஜூலியஸ் சீசர் சொல்றான், உன் தகுதியை அடுத்தவன் எழுந்து அறிவிக்கும் வரை நீ காத்திருக்காதே, எழுந்து சொல்லடா நான் ஆக சிறந்தவன் என்று. அப்படி தமிழ் பேரின மக்கள் எழுந்து சொல்லணும், நாங்கள் ஆக சிறந்தவர்கள், உலகின் மூத்த குடி, முதல் குடி, உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்ப, கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த மூத்த குடி நாங்கள் தான். எல்லோரும் மாந்தநேயம் பேசிக் கொண்டிருந்த போது உயிர்மை நேயம் பாடிய உலகத்திலே மூத்த குடி நாங்கள் தான். கல்லு மாவிலே கோலம் போட்டுக் கொண்டிருந்த கூட்டத்திற்கிடையே அரிசி மாவிலே கோலம் போட்டோம், ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்கட்டும் என்று. எங்களது மானுட நேயம் அல்ல, உயிர்மை நேயம், உயிர்மை நேயம். எல்லாம் மனிதனை பாடினார். எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடினார். பகுத்துண்டு பல் உறவுகள் என்று பாடாது, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடினார். மனிதன் செத்து விழும் போதே திரும்பி பார்க்காமல் போகிற கூட்டத்துக்கிடையிலே வாடிய பயிரை கண்டவரெல்லாம் வாடினேன் என்று உயிர் வாடி நின்றான் வள்ளலார் பெருமகன். காரணம் உயிர்மை நேயம். பசியோடு இருக்கிற போது பார்த்து கொண்டு போகிறார். அன்பிற்குரிய மக்களே, அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டு நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் செல்லம் அவர்கள். அடுத்தவன் பசியோடு இருக்கிற போது உணவு உண்ணாதே, அதுவும் அவரே தான். தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக இறைமகன் இயேசு. என்ன கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல நம்முடைய மாயோன், அவர்களுடைய கிருஷ்ண பரமாத்மா. இதைத்தான் நம்முடைய மூதாதை பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்கிறார். யாருக்கும் நீ எதிலும் குறைந்தவன் அல்ல. தத்துவத்திலே, கோட்பாட்டிலே, நிலைப்பாட்டிலே எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு இனம் தன்னைத்தானே சுருக்கிக் கொண்டதற்கு காரணம் தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எண்ணம். அதனால் தன் மொழியை விட அடுத்தவன் மொழி அறிவு என்று எண்ணினோம். ஆங்கிலம் படிப்பது, பேசுவது அறிவு என்று எண்ணினோம். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, என்னரும் பெற்றோர்களே,
எந்த கல்வியாளரையாவது சான்றோரையாவது மறுக்க சொல்லுங்கள். ஆங்கிலத்தில் பல உயிர் சொற்கள், கலை சொற்கள் தமிழ் போட்ட பிச்சை ஆங்கிலத்திற்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம். இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது. உருவானதுல இருக்கிறது. தொல்காப்பியர் பாடும்போது என்பனார் புலவர் என்று 230 இடத்திற்கு மேலே பிற புலவர்கள், எனக்கு முன்னும் பல புலவர்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் தொல்காப்பியம்தான் மூத்தவன், தொல்காப்பியமே மூத்த இலக்கண நூல் என்று வரையறுத்திருக்கிற தமிழ் பெருங்குடி மக்கள், அவருக்கு முன்னாலே 230க்கும் மேற்பட்ட புலவர் பெருமக்கள் அவரே குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்பனார் புலவர் என்று அவர் கூறியது போல, என்று இவர் கூறியது போல என்று. அப்படின்னா பார்த்துக்க, என்ன இல்ல உன்னிட்ட. நீ கன்னடமா வேற மொழி இல்லாமல் இயங்க முடியாது. இந்தியா வேற மொழி இல்லாத இயங்க முடியாது. இந்தி என்கிற மொழி உருவாகி 500 ஆண்டுகளை நிறைவு செய்யல. முகலாயர்கள் இந்த மண்ணை ஆளுகிற போது அவனுடைய தாய்மொழி பாரசீக மொழி ஆட்சி மொழியாக இருந்தது. இன்னைக்கு எப்படி இந்தியை கொண்டு வர நினைக்கிறான், இங்கிலீஷ் இருக்கும் அப்படி. அப்ப இங்கிலீஷ் படிச்சாதான் வேலை கிடைக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி பாரசீகம் படிச்சாதான் வேலை கிடைக்கும்னு. ஏன்னா அரசாட்சி செய்கிறவன் மொழி எதுவோ அதை கற்றால் தான் மதிப்பு, அதை கற்றால் தான் வேலை. அப்ப பாரசீக மொழியை படிக்க தொடங்கும் போது பாரசீக மொழியோடு சமஸ்கிருதம் கலக்குது. குறைந்த அளவு சமஸ்கிருதம், அதிகபட்சம் பாரசீக மொழி கலந்து உருது என்கிற மொழி பிறக்குது. அப்படிதான் உருது பிறக்குது. உருதுக்கும் பின்னாடி, மிக மிக பின்னாடி பாரசீக மொழி குறைவாகவும் சமஸ்கிருத மொழி சற்று அதிகமாகவும் கலந்து பிறந்த மொழிதான் இந்தி. 500 ஆண்டுகளை தொடல, நீ 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். உன் மொழியில் இருக்கிற இலக்கிய வளமை, காப்பியங்கள் ஏதாவது எவன்கிட்ட இருக்கு சொல்லு, எவன்கிட்ட இருக்கு சொல்லு. இஸ்லாமிய மார்க்கமா உமர் புலவர் தந்த சீரா புராணம் இருக்கு. கிறிஸ்தவமா ஜோசப் பெஸ்கி வீரமாமணிவர் தந்த தேம்பாவணி இருக்கு. வேற என்ன, இந்து மதத்தை ஏற்றுக்கிறியா, கம்ப ராமாயணம் இருக்குது. பௌத்தத்தை ஏற்றுக்கிறியா, மணிமேகலை இருக்கு. சமணத்தை ஏற்றுக்கிறியா, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதின இளங்கோவடிகளே சமண துறவிதான், சிலப்பதிகாரம் இருக்கு. இங்கே எல்லா சமயங்களுக்கும் இலக்கியம் கண்ட ஒரே மொழி உலகத்திலே தமிழ்தான். யாரு எப்படி மொழியை சொல்லுவா? மொழி சேலத்தின் மாபெரும் எழுத்தாளன் கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா உலகின் ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு, கற்கிற வாய்ப்பு கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்குத்தான் இருக்கிறது என்கிற ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் தமிழர்கள் தான். அதுக்கப்புறம் இன்னொரு வரி சொல்றார், அந்த தமிழ் என் தாய்மொழி மலையாளத்திற்கு தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று சொல்கிறார். தென்னிந்தியாவில் இன்னைக்கு இவர்கள் சொல்கிற திராவிட மொழி எல்லாம் தமிழின் குழந்தைகள். எப்படி பாரசீக மொழியோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி இந்த மொழிகள் பிறந்தது பிரிந்ததுவோ, அப்படி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி பிளந்து பிரிந்த மொழிகள் 1800 ஆண்டுக்கு முன்பு கன்னடம், 1600 தெலுங்கு, 500 ஆண்டுகள் அதற்கு முன்பு உருவான மொழி மலையாளம், பின்பு துளு. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உதித்ததுவே என்று தமிழ்தாய் வாழ்த்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பாடி அந்த பாட்டில் இருக்கு. ஆனால் அதை திட்டமிட்டு தூக்கி வீசியவர்கள் இவர்கள் தான் திராவிட திருவாளர்கள். உனக்கு எந்த பெருமையை விட்டு வைத்திருக்கிறான்? கீழடியிலே ஆய்வு, தமிழனின் தொன்ம அடையாளங்கள் 2600 ஆண்டு எவனுக்கும் தெரியாது. ஒரு தோராய கணக்கு தமிழிலே குத்து மதிப்பா சொல்றான்ப்பா, வாய் கணக்கா சொல்றான்ப்பா. அப்படி 2800 ஆண்டு சொல்லிட்டு போறான். யாரு பார்த்தது?
அவன் புதையும் போது கூட இருந்து பார்த்தவன், போட்டோ எடுத்து படம் எடுத்தவன் ஒருத்தன் இல்லை. ஆனால் ஒரு கணக்கு. திருக்குறள் 2000 ஆண்டு இருக்கலாம்னு. இவன் தான் வள்ளுவருடைய அம்மாவுக்கு பிரசவம் பார்த்த மாதிரியே குறிச்சு வச்சுட்டு போவான். வள்ளுவர் 2000 ஆண்டுக்கு முன்னாடி சும்மா ஒரு கணக்கு. அவர் 5000 ஆண்டு கூட வாழ்ந்திருக்கலாம். 1330 இல்லை 3000 கூட எழுதியிருக்கலாம். கரையான் தின்னது போக, கண்டகமே எரிச்சது போக 300 ஆண்டுகளுக்கு எவ்வளவு பத்திரமாக பாதுகாத்து வைத்தாலும் ஓலைச்சுவடி 300 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கு, அது நொறுங்கிருங்கிறான். இப்ப நீ சொல்ற மாதிரி 2000 ஆண்டே வச்சுக்கள், 2000 ஆண்டே வச்சுக்க. வள்ளுவ பெருமகனார் திருக்குறள் எழுதி தந்து 2000 ஆண்டு. அப்ப 2000 ஆண்டு என்றால் ஒரு பெட்டிக்குள்ளே ஓலைச்சுவடியிலே எழுதி பத்திரமா பூட்டி வச்சிருந்தாலும் 300 ஆண்டுக்கு ஒரு முறை நொறுங்கி போயிடும். அப்படின்னா அதை மறுபதிப்பு செய்து கடத்தணும். அப்ப ஒவ்வொரு 300 ஆண்டுக்கும் ஒரு முறை ஒருத்த எழுதி கடத்திருக்காங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய நம் போற்றுதற்குரியவன் பார்த்துக்க. கடைசியா அதுவும் நொறுங்கி போயிருந்திருக்கும். நம்முடைய பாட்டனார் அயோத்தியாச பண்டிதருடைய தாத்தா கந்தப்பனார் எல்லீஸுங்கிற ஒருத்தட்ட கொடுத்து, வெள்ளக்காரன் கொடுத்து, அவன் படிச்சு பார்த்து மிரண்டு போய் அதுவரை சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி என்று கருதி கொண்டிருந்தார்கள். மதிப்பிற்குரிய பெருமகனார் எல்லீஸ் அவர்கள் தான் இந்த இல்லை தென்னிந்தியாவிலே தமிழகத்திலே தமிழ் என்று ஒரு மொழி உண்டு, அது எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி என்று அடித்து சொன்னவன் அல்ல எல்லீஸ் அவர்கள். அவர்தான் அதை அச்சிலே ஏத்தினார். ஓலைச்சுவடியிலிருந்து தாளுக்கு அழியாத தாளுக்கு மாற்றிய பெருமை எல்லீஸ் அவர்களுக்கு தான் சார். அதான் இன்னைக்கு எல்லீஸ் தெருலாம் இருக்குது சென்னையிலன்னா காரணம் அவர் வாழ்ந்த இடத்துக்கு பேர் எல்லீஸ் நகர், எல்லீஸ் தெருன்னு இருக்கு. அதுபோல 2800 ஆண்டுக்கு முன்பு தோண்டப்பட்ட கீழடியை வாழ்ந்த மக்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுல எல்லாமே தமிழ் எழுத்துக்கள், தமிழ் அடையாளங்கள் இருக்கு. மண் பானையில மண்ணால் செய்யப்பட்ட உலை, அந்த குழாய்க்குள்ள இரும்ப உருக்கியிருக்கான், அதுக்குள்ள தண்ணீரை கொண்டு போயிருக்கான், தொழிற்சாலை நடத்திருக்கான். 2 ஏக்கர்ல தோண்டிருக்கான். ஆனால் 2 ஏக்கர்ல தான் தமிழ் முன்னோர்கள் நீங்க வாழ்வில்லை. திருமங்கலம் 2 ஏக்கர்ல தான் இருக்கா. நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் தான் கூடி 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 மக்கள் வாழ்ந்திருப்பார்கள். அந்த 2 ஏக்கரில் தோன்றியவர்கள் 100 ஏக்கரில் தோன்றி ஆய்வு செய்தால் இன்னும் பல அரிய தடங்கள், அடையாளங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த அடையாளங்கள் தமிழர்களுடையது, தமிழர்களுடைய இனப்பெருமை, இன அடையாளம் என்பதால் மறைக்கப்படுகிறது. கீழடி ஆய்வில் வந்த பார்வையிட்ட எல்லோரும் இது இந்திய பண்பாடு என்றார்கள், திராவிட நாகரிகம் என்றார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் சொந்தங்களே, இளைய தம்பி தங்கைகளே, ஆழ்ந்து சிந்தியுங்கள். 2600 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா என்ற சொல்லேது, நாடேது? யாராவது சொல். இந்தியா என்ற நாடு இருந்ததா, உருவாக்கப்பட்டதா? வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்பு இந்த நிலப்பரப்பு ஏது? சிறு பெரு மன்னர்களால் ஆளப்பட்ட பாளையங்கள், சமஸ்தானங்கள். வெள்ளைக்காரன் வென்று வீழ்த்தி தோற்கடித்து எல்லா நிலப்பரப்பையும் ஒன்றாக்கி அவன் இதற்கு ஒரு பெயர் வைத்தான், இந்தியா என்று பெயரை வைத்து நிர்வாக வசதிக்கு கட்டமைத்தான். அதற்கு முன்பு இது யார்? எப்போது உருவானது இந்தியா? ஆனால் என்னுடைய நாகரிகம் 2600 ஆண்டுக்கு மூத்தது. சும்மா ஒரு கணக்குக்கு வச்சுக்க. 1800 ஆண்டுல தான் கன்னடமே பிறக்குது, 600 தான் தெலுங்கே பிறக்குது. அப்புறம் எங்கிருந்து வருது திராவிட நாகரிகம்? கேட்க ஒருத்தன் இல்லை, என்னையை தவிர, உங்கள் மகனை தவிர. இதை தமிழர் நாகரிகம் என்று சொல்ல ஒருவனுக்கும் நாக்கு வரல. ஏன்? மறைக்கணும். தமிழனுக்கு எந்த பெருமையும் விட்டு கொடுக்க கூடாது. என்ன நீ வச்சிருக்க? எல்லாருக்கும் சிலை இருக்கடா. எங்கடா உன் பாட்டி வேலுநாச்சியாருக்கு செல்ல? இங்க இருந்து பூலித்தவனுக்கு வணக்கம் செலுத்தணும்னா நெற்கட்டுஞ்சேவலுக்கு போக வேண்டியது இருக்கு. ஏதோ போராடி எங்க ஐயா சேதுராமன் பாட்டன் மருதுபாண்டியருக்கு இந்த குளத்துக்கரையில் கொண்டாந்து ஒரு சிலை வச்சிருக்காரு. அப்பவும் நான் மதுரைக்கு தான் வரணும். ஏண்டா தலைநகரில் அவருக்கு சிலை வைக்க கூடாத? வைக்க மாட்டார்கள். உலகத்தில் ஒரு பெண்மகள், ஒரு புரட்சி பெண், எத்தனை முற்போக்கு சிந்தனையாளன், எழுத்தாளன், பேச்சாளன், அறிஞன், தலைவன், எவனெல்லாம் ஒரு பெண் இப்படி இருக்கணும் அப்படின்னு கற்பனை செய்வானோ
எழுதுவானோ, வரைவானோ, சிந்திப்பானோ, பேசுவானோ, அப்படி வாழ்ந்த மகள் நம்முடைய வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் நினைவில் வைத்துக் கொண்டது. பெண்கள் குலம் போற்றப்பட வேண்டிய குலதெய்வம் நம்முடைய பாட்டியார். அவளுக்கு என்ன அடையாளம் இருக்கு? வா எங்க ஊருக்கு சிவகங்கைக்கு, எங்க அரண்மனை வாசல மரப்பாச்சி பொம்மை தண்டி வச்சிருக்கான். 4ஆம் தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நமது பாட்டன் பாண்டித்துரை தேவருக்கு அடையாளம் எங்கடா இருக்கு? சொந்த வீட்டை ஆய்வுக்கு கொடுத்தவர். பாட்டனார் வஉசி கப்பல் ஓட்டும் போது 1 லட்சம் ரூபாய் அன்னைக்கு கொடையாக கொடுத்தவர். பாண்டித்துரை தேவரின் அடையாளம் எங்கே? வா. இதே மதுரைக்கு மேம்பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு திரும்புற இடத்துல மரப்பாச்சி பொம்மை தண்டி சிலை இருக்கு. ஒரு மான தமிழச்சி மாரிலே பால் குடித்த தன்மானமிக்க தமிழ் மகன் எவனாவது அந்த சிலையை பார்த்துட்டு கோவப்படாம போயிட்டா பேச்சு என்ன இருக்கு? ஆனா யாராருக்கோ எவ்வளவு பெரிய அடையாளங்கள் நிறுவப்பட்டிருக்கு. ஏன்? திட்டமிட்டு தமிழன் அடையாளங்கள் அழிக்கப்படுகிறது, பெருமை சிதைக்கப்படுகிறது. அதெல்லாம் நினைவில் வச்சுக்க. நீ வீழ்த்தப்பட்டு விட்டாய், அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டாய். காரணம், தமிழ் மீள வேண்டும், எழ வேண்டும், வாழ வேண்டும் என்று தமிழ் பிள்ளைகள் வீதியில் நின்று கத்துகிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாய். உலகத்தில் எந்த மொழிக்கு, எந்த இனத்திற்கு இந்த அவலம் நிகழ்ந்திருக்கிறது, நேர்ந்திருக்கிறது என்று அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கலாம், படிச்சு பார்க்கலாம். படிச்சு பார்த்துக்க. நீ நாளை என் தாய்மொழி இறந்து விடுமானால், அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே நான் இறந்து விடுவேன் என்றான் அவார் மொழி கவிஞன் ரசூல் ஹம்சர். அவன் சொன்னான், ஆனால் இறந்து விடவில்லை. ஆனால் நமது முன்னவர்கள் நம் தாய்மொழி அழிந்து விடுமோ, இறந்து விடுமோ என்று இறந்து போனார்கள். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று அந்த முழக்கத்தை முன்வைக்கவில்லை. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அந்த முழக்கத்தான் முன்வைத்தான் முகமது தர்விஷ். நான் அரேபியன். அதனாலதான் இன்னைக்கும் சொல்றேன், நான் இஸ்லாத்தை ஏற்று இருக்கிறேன். அவன் அரேபியன், அவன் உருது, அவன் பங்காளி, நான் தமிழன். ஆனால் நபி வழியை ஏற்று ஒரு இறையை ஏற்றிருக்கிறார். அதனால் நீனும் நானும் இஸ்லாம். அவ்வளவுதான். இங்க அப்படி இல்லையே, அந்த பார்வை இல்லையே. நீ ஆடு மேய்க்கிற, மாடு மேய்க்கிற, நானும் ஆடு மேய்க்கிற, மாடு மேய்க்கிறேன். ஆனால் நீ யாதவ். பீகார்லையும் உத்தரப்பிரதேசத்திலையும் நீ வந்து யாதவ். ஆனா நான் யாதவ் அல்ல, நான் கோன், நான் அரசன். ஆழ்ந்து தெரிஞ்சுக்கணும். வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர கோல் உயரம், கோல் உயர கோன் உயர்வான். அந்த கோன் இந்த கோன், அதை நல்லா கவனிச்சுக்கணும். நாங்கள் ஆயர்கள். ஆயர்கள் என்றால் மேய்ப்பர்கள். இன்னைக்கு இந்த பிசப்பு கிறிஸ்துவ மடங்கள் எல்லாம் பிசப்புகளை ஆயர்கள் என்ற அழைக்க காரணம் தான். இயேசுவை நல்ல மேய்ப்பன் என்று சொல்வார்கள். ஆனால் நம் குடிப்பெயர் கோன். கோன் என்றால் அரசன், கோ என்றாலும் கோன் என்றாலும் மன்னன் என்பதை புரிஞ்சுக்கணும். முதல் நிலம் குறிஞ்சி, அங்கு வாழ்ந்த நாம் குறவர்கள். பின்ன அங்கிருந்து இறங்கினோம். வேட்டையாடி உண்ட விலங்கை வளர்த்து ஏன் உண்ணக்கூடாது என்று எண்ணினோம். அங்கே காடும் காடு சார்ந்த இடமும் அந்த நிலத்திலே ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினோம். அந்த இடத்தில் நமது குடியின் பெயர் கோன். அந்த கூட்டத்தின் தலைவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தார்கள். அதனால் அவன் கோன், அவன் அரசன். அங்கேதான் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, குழல் இனிது யானிடுது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று வள்ளுவ பெருமகனார் குழல் இசை யாழிசை உருவானது முல்லை நிலத்திலே ஆயர் குடிகள், கோன்குடி மக்கள் நம்மளால் தான் என்பதை அறிவார்ந்த தமிழ் மக்கள் சொல்றான். தென்புலத்திலே முல்லை நிலத்திலே வாழ்ந்த மக்கள் ஆயர்குடி மக்களால் உருவாக்கப்பட்ட இசை. 1-2 கண்டுபிடிச்சது யாரு? நம்மதான். ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. எப்படி சொல்ற?
முதலில் எழுத்து தோன்றியதா எண் தோன்றியதா என்றால் எழுத்திற்கு முன்பு தோன்றியது எண்ணுதான். அது எப்படி உறுதியா சொல்ற? வள்ளுவ பெருமகனார் எழுத்தன்ப எண்ணன்ப என்று பாடல, எண்ணன்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்குன்னு பாடுறான். ஏன் எழுத்த முதல்ல வச்சு பாடல? அப்ப எழுத்து வருவதற்கு முன்பே என்ன தோன்றிட்டது. அவன் தாய்மொழியில் பேசிட்டு இருக்கிறான், நீ இந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிட்டு இருக்கிற. நீ எல்லாம் பாரு, வலையொலியெல்லாம் தட்டி சீனன் எப்படி தமிழ் பேசுறா, ரஷ்யன் அமெரிக்கன் இந்த பிரிட்டிஷ்ல இருக்கிற பெண்கள்லாம் எப்படி தமிழ் பேசுறாங்க, எவ்வளவு அழகா பேசுறாங்க, தமிழ்ல எனக்கு அவ்வளவு விருப்பம் என்று பேசுறாங்க. நீ தமிழர்கள் நம்ம எல்லாம் ஒரு தமிழ் இனம்னு சொல்றோம். எதை வச்சு சொல்றோம்? தமிழ் பேச தெரியுதா? இப்ப என் தம்பி துரை முருகன் குறிப்பிட்டார், இங்க எப்படி எழுதுறாங்க, எப்படி இருக்கு, எவ்வளவு வலிக்கும் பாரு. ஏன் ஆவேசமா பேசுறான் சீமான், ஏன் கோபமா பேசுறான்னு பேசுவான். கொஞ்ச நாள் பேசிட்டு இருப்பான், அப்புறம் செய்வான். என்னை பெற்ற தாய் சேலை சட்டை எல்லாத்தையும் கிழிச்சிட்டு பைத்தியக்காரி மாதிரி வீதியில் உள்ளவரதை பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. என் தாய் நிலத்தில் என் தாய்மொழி சிதைந்து அழிவதை ஒரு நல்ல தமிழ் தாயின் மகள் எப்படி பொறுத்து கொண்டிருக்க முடியும்? மொழி என்பது வெறும் பேச்சு கருவி அல்ல, தொடர்பு கருவி அல்ல. ஒவ்வொரு தேசிய இனங்களின் உயிர், ஒவ்வொரு தேசிய இனங்களின் முகவரி அடையாளம். சீமான் முகம் சிதைந்து இறந்து போனால் என் பிணத்தை உங்களால் அடையாளம் காட்ட முடியாது. உங்கள் மொழி சிதைந்து அழிந்து போனால் உங்கள் இனத்தை உங்களால் அடையாளம் காட்ட முடியாது. நீங்கள் யார்? இப்போது தமிழர்கள் இல்லை. நான் உறுதியிட்டு சொல்வேன், நான் பெரிதிலும் பெரிது வணங்குகிற என்னுடைய மூதாதை முருகன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நாம் தமிழர்கள் இல்லை. ஏன்? நம்மிடத்தில் தமிழ் இல்லை, பேச தெரியாது. எது தமிழ், எது சமஸ்கிருதம், எது ஆங்கிலம் தெரியாது. தமிழகத்தின் வீதிகளிலே விளம்பர பலகைகளிலே ஒரு இடத்தில் தமிழ் இல்லை. தமிழ் இருக்கும், தமிழ் போன்று. எப்படி மில்க் ஃபிளவர், மேங்கோ ஃபிளவர், லெமன் ஃபிளவர் என்று விற்கிறான்ல, அது மாதிரி இது தமிழ் ஃபிளவர். எங்க இருக்கு தமிழ்? ஒருத்தர் எழுதி வைக்கிறான், இப்போ இல்லாட்டி எப்போ விளம்பர பலகை. இங்கே இருக்கு திருமங்கலம் தேவர் மகால், தேவர் அரங்கம் எழுதி வச்சா என்ன? இடிஞ்சு விழுதுமா கட்டடம்? இல்ல. இதுக்கு பேர் என்ன? அறியாமை, தெரியாமை, அடுத்தவன் மொழி அழகு பெருமை என்று எண்ணுகிற ஒரு போக்கு. ஆங்கிலம் பல மொழி இங்க வரும். என்னுடைய கில் அவனுடைய கொல், என்னுடைய காசு அவனுடைய கேசு, என்னுடைய உடன் அவனுடைய சடன், என்னுடைய பேச்சு அவனுடைய ஸ்பீச்சு, என்னுடைய பஞ்சு அவனுடைய ஸ்பாஞ்சு, எல்லாம் ஒரு எஸ் போட்டிருப்பான். எந்த மொழியும் பிற மொழியின் துணையின்றி இயங்காது. உலகத்தில் ஒரே ஒரு மொழி எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி உண்டென்றால் அது உன்னுடைய என்னுடைய தாய்மொழி தமிழ்தான். பேரன்பு கொண்டு பெரிதும் நான் நேசிக்கின்ற என் உறவுகளே, இது உலகெங்கிலும் மைக்குதான். என்னுடைய மொழியில் ஒளி வாங்கி, இது உலகெங்கிலும் ஸ்பீக்கர் தான். என்னுடைய மொழியிலே ஒளி பெருக்கி, அது லேப்டாப் மடிக்கணினி, அது கம்ப்யூட்டர், அது கணிப்பொறி, இது செல்போன், இது அலைபேசி, செல்லிடைபேசி, கைபேசி, எல்லாவற்றுக்கும் கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேர் சொற்களை, பல லட்சக்கணக்கான சொற்களை கொண்டவள் என்னுடைய தாய் தமிழ் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளும். அந்த மொழியை அழிவதற்கு விட்டுவிட நாங்கள் யார்? உயிரை கொடுத்தேனும் மொழியை காக்க இன்னுயிரை இந்த மறவர்களின் வழிவந்தவர்கள் எந்த நிலைக்கு சென்றாலும் என்னரும் தாய்மொழி இறந்து விழ விட மாட்டோம். அதை நல்லா கொஞ்சம் எந்த திமிர்ல சிம்மானது சாத்தியமான சாத்தியப்படுத்தியவன் மகன், சாத்தியப்படுத்தியவனின் மகன் நான். தனி நாடு அடையவில்லை, உலகம் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் தமிழீழ நாட்டை கட்டமைத்து நிர்வகித்த தலைவனின் மகன்
அவனுடைய பிள்ளைகள் கூடியிருக்கிறோம். எப்படி செய்தான்? இந்த நிலத்திலே இல்லாத ஒன்றை சேரன் வாணிப சோலை, பாண்டியன் வாணிப சோலை, சோழன் வாணிப சோலை என்று நிறுவினான். பாண்டியன் போக்குவரத்து, சேரன் போக்குவரத்து என்று நிறுவினான். எல்லா இடங்களிலும் தமிழ் படுத்தினான். வங்கி கூட கிடையாது, வைப்பகம் என்று நிறுவினான். எல்லாம் தமிழ். ராணுவ தளவாடங்கள் ஒவ்வொன்றுக்கும் ராணுவ அனுபவிப்பிலே இடம் வளம், திரும்புக, இடது பக்கம் திரும்புக, வலது பக்கம் திரும்புக, முன்னே செல், பின்னே செல், முன்னகரு, பின்னகரு, இப்படித்தான் பயிற்சி எடுத்தார்கள். பார்த்தவன் இந்த மகன். போன உடனே எங்க அண்ணன் இவ்வளவு பெரிய புத்தக கட்டை கொடுத்தார், பரிசு படிங்கன்னு. இவ்வளவு படிக்க ரொம்ப நாளாகும், முடிஞ்ச வரை படிங்க, இல்லை எடுத்துட்டு போய் படிங்க. என்னென்ன போர் நடக்கும்போது ஒரு ராணுவ வீரன் கால்களை எப்படி வைத்து நகர வேண்டும் என்பதற்கு 5 புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகம் எல்லாம் ஆங்கில சொற்கள் எல்லாம் தமிழ் படுத்தப்பட்டிருந்தது. எல்லாமே தூய தமிழில் இருந்தது. செய்ய முடியாத, நம்மளாக முடியாத. உங்கள் மகன் வருவதற்கு முன்பு உங்கள் மனச்சான்றை தொட்டு சொல்லுங்கள். நான் வருவதற்கு முன்பு தொலைக்காட்சியில் லைவ் தானே ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது எப்படி நேரலை வருகிறது? எப்படி வருகிறது? இந்த எளிய மகன் நான் வருவதற்கு முன்பு, நான் ஒன்றும் தமிழ் பேரறிஞர்கள் இல்லை, தமிழில் முதுகலை பெற்றவன் இல்லை. நான் படித்தது இளங்கலை பொருளாதாரம் இளையான்குடி கல்லூரியிலே, ஜாகிர் ஹுசேன் கல்லூரியிலே. நான் பேசுறதை பார்த்து நீங்க என்ன தமிழ் இது புலவரா? தமிழன் தமிழ் பேசுவது வியப்பு என்று சொல்லுவான். உங்களை மாதிரி தமிழ் பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா பட் டிஃபிகல்ட்டா இருக்கு. நானும் ட்ரை பண்றேன். நீங்க ட்ரை பண்ணாதீங்க, முயற்சி பண்ணுங்க. ஒரு சொல்லை உன்னால் மாற்ற முடியவில்லை என்றால் எப்படி எப்படி நீ என்ன மாற்றத்தை கொண்டு வர போற? உன் தாய்மொழியை நீ பேசாது வேறு யாரு பேசுவார் என்ற கேள்வியை நீ உனக்கு எழுப்பினீன்னா அழகா பேசலாம். நாங்க என்ன பிறப்பில் எப்படி போயிட்டே இருந்தோமா? தவறி ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, ஆங்கிலம் திருப்பி வா, திருப்பி தமிழ்ல பேசிட்டு போ, அந்த வார்த்தையை தூக்கி வீசு. அரிசியில கல்லு கிடந்தா ஒவ்வொரு கல்லா எடுத்து போட்டு சமைக்கிறீல்ல, அன்னை தமிழ் மொழியில் இருக்கிற புறமொழி சொல்லையும் ஒவ்வொரு சொல்லா தூக்கி போடு. ஒரு நாளைக்கு 2 சொற்களையாவது எடுத்து விடு. டீ வேண்டாம் தேநீர் குடி, ரைஸ் வேண்டாம் சோறு சாப்பிடு, வாட்டர் வேண்டாம் தண்ணி குடி, தண்ணி குடி. நீ கேவலமா பேசுற. ரன்னிங் ஓடுவோமாங்கிற எத்தனை பெரிய அறிஞர்கள் தொலைக்காட்சியில பாரு. அது பட் ஆனால் ஒன்னு பட்டு சொல்லு பரதேசி, இல்ல ஆனா சொல்லு பரதேசி. பட்டுன்னு போட்டு என் அன்னை தமிழ் மொழி பட்டே போச்சடா பரதேசி, ஏதாவது ஒன்னு சொல்லி தொலை. அவன் பேசும்போது அந்த போடலன்னா சோறு இறங்க. ஆக்சுவலி ஒன்னு வச்சுக்கிறான். ஆக்சுவலி இல்லைன்னா அடுத்த வார்த்தை வராது. ஏன்னா அடுத்த வார்த்தை தேடுறான். அதுக்கு தான் ஆக்சுவலி வாட் யூ கால் ஆக்சுவலி. தாய்மொழி மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம். உலகெங்கிலும் வரலாற்று வழியே நடந்து வா. தாய்மொழியை மறந்த இனங்கள் எங்கே வாழுது? எங்கே வாழுது? இறைமகன் இயேசு பேசிய மொழி அரமைக்கு இருக்கா? இல்ல. கிரேக்க மொழி, எத்தனை மொழி தேசிய இனங்களின் மொழி செத்து போனது. அப்படி உன் மொழியை நீயே கொன்று புதைத்துக் கொண்டிருக்கிறாய். இப்போ இல்லாட்டி எப்போ என்று எழுதிச்சிருக்கான். இங்க பாரு, பூரா அப்படித்தான் இருக்கு. இது யாரு? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரை. முதல் இடை கடை சங்கம் என்று முச்சங்கம் வைத்து முத்தமிழ் வளர்த்த மாமதுரையிலே தெருக்கள்ல தமிழ் இல்லை. எப்படி இருக்கு? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம், எல்லாம் சரியாக இருந்தது. அதே சங்கம் வைத்து சாதி வளர்த்தோம், எல்லாம் சரிவாய் போனது, நாசமாய் போனது. எது செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் சாதியும் மதமும் செத்துவிடக்கூடாது என்று தமிழர்கள் நின்றார்கள். தாய்மொழியை கண்முன்னே கொன்றார்கள். இதான் வரலாறு. எங்க இருக்கு? இப்போ எப்படி எழுதிருக்கலாம்? இப்போ அப்படிதான் எழுதிருக்கணும். ஆனால் நம்ம எப்படி எழுதிருக்கோம் தெரியுமா? IPPO. இப்போ உச்சரிப்பு தமிழ், எழுத்து ஆங்கிலம். இன்னொன்னு இங்கே பாரு, எழுத்து தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம்.
என் தம்பி பாக்கியராஜன் இருக்கா, நாங்கள் உடற்பயிற்சி கூடத்துலேருந்து நேராக பார்ப்போம். ப்ளூ ஸ்டோன் நீலக்கல் அப்படி வச்சுக்க, ப்ளூ ஸ்டோன் அப்படின்னு ஒரு நிறுவனம். என்னுடைய உடற்பயிற்சி கூடத்துக்கு நேர கண்ணாடியில் பார்த்தா அவர் தான் தெரிவார். ப்ளூ ஸ்டோன் இருக்கு, உனக்கு ஒரு நாள் கல்லடி இருக்கு இருக்கு இருக்கு. ப்ளூ ஸ்டோன். நாங்கள் என்ன சொல்கிறோம்? நீலக்கல் எழுது, கீழே ப்ளூ ஸ்டோன் எழுது, உன்னை வணங்குறோம் வாழ்த்துறோம். அவன் என்ன பண்றான்? ப்ளூ ஸ்டோனை எழுதியிருக்கான் தமிழ்ல. எப்படி இருக்கான்? இப்பு இப்பு. ஏதாவது மெய் எழுத்துல ஒற்றை எழுத்துல ஏதாவது சொல் தொடங்குமா? அவன் தொடங்குறான். இப்பு புளு 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 இசு இசு ஸ்டோன் புளு ஸ்டோன். பார்க்கும்போது என்ன இருக்கு? என் தாயை நிர்வாணப்படுத்தி நிறுத்தி எவனோ சாட்டையால் அடிப்பது போல ஒரு வழி ஏற்படுத்துவாரு. டேய் நாயே, நாய்க்கு பிறந்த நாயே, ஒன்னு என் தாய்மொழி தமிழில் எழுது நீலக்கல்லன்று, இல்லை ஆங்கிலத்திலே எழுது. என் தாய்மொழி தமிழில் எழுது, என் மொழியை வாழவை. இல்லை அவன் மொழி ஆங்கிலத்திலே எழுது, அவன் மொழியை பெருமைப்படுத்து. ரெண்டுல எதையாவது ஒன்று பண்ணி தொலைடா. பண்ணி இப்படி பேச வேண்டியது இருக்கு. பேசுனா தமிழ்ல பேசு, வரலையா இங்கிலீஷ்ல வில்லியம் பேட்ஸ்வொர்த் மாதிரி ஷேக்ஸ்பியர் மாதிரி பேசிட்டு போ. வின்சன் சர்ச்சில் மாதிரி பேசுவோன்னே நான் கேட்கலையா? பேசிட்டு போ. நான் நினைச்சுவேன் வெள்ளைக்காரனுக்கு பிறந்து பாம்பு இருக்கு தலை பண்ணலாம், வெள்ளைக்காரன் பொழுது நினைச்சிட்டு போயிட்டு போறேன். எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இவன் என்ன தெரியுமில்ல, இங்கிலீஷ் 2 வார்த்தை போடலைன்னா படிக்கலைன்னு நினைச்சிருவான்னு நினைக்கிறான். பள்ளிக்கூடம் படத்தில் நடிச்சு கொண்டு இருந்தேன். அப்போ என் பக்கத்தில் சினேகா உட்காந்துருந்தாங்க. அவங்க என்ன ஐயா ஐயான்னு கூப்பிடுவாங்க. அவங்க கையெழுத்து வாங்கினாங்க. எனக்கிட்ட சில பெண்கள் வந்து சில ஊர்க்காரங்க வாங்கினாங்க, அவங்க கிட்ட வாங்கினாங்க. அவங்க வித் லவ் சினேகான்னு போட்டாங்க. இது ஏன் நீங்கள் தமிழில் போட்டிருக்கலாமே அன்புடன் அப்படின்னு சொன்ன கேட்டேன். இப்போ அப்படி தாங்க போட்டுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாள். அப்புறம் ஒரு கிராமத்தில் வந்து 2 பேர் வந்து கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க, 2 பெண்கள். நான் அன்புடன் சினேகான்னு போட்ட உடனே, ஐயோ இந்த புள்ள தமிழில் எழுதியிருக்குது, படிக்கல அவருக்கு சரியா. இதுதான் சத்தியம், உண்மைதான். அதனால நீ தமிழ்ல பேசினா, இப்போ ஐயா இந்த 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 திருமலை நாயக்கர் அரங்கத்துக்கு எப்படி போறது இப்ப கேட்கிறேன், நீ என்ன சொல்லுவ? நேரா செல்லுங்க, வலதுபுறம் திரும்புங்க. அங்கிருந்து போனீங்கன்னா அங்க ஒரு விளக்கு கம்பம் இருக்குது, தூண் இருக்குது. அதுக்கு பக்கத்துல இருந்து அப்படியே இடதுபுறம் திரும்பி நேரா செல்லுங்க, அங்க வரும் அப்படின்னா சரி. அதுக்கு அருகில் இருக்கு சொல்லு. ஸ்ட்ரைட்டா போங்க. இமிடியேட்டா லெப்ட்ல ரைட்ல டர்ன் பண்ணுங்க, அல்ல ரைட்ல திரும்புங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போங்க, அப்புறம் லெப்ட்ல திரும்புங்க, அப்புறம் ரைட்ல போங்க. அங்க ஒரு குட்டிச்சேரி வரும், முட்டிக்கிட்டு சாங்க. இது ஒரு வழி சொல்றது. நீ ஒன்றும் இல்லை, நீ இப்போ வீட்டுக்கு போயிடுவேன். நான் பேசி முடிச்சுட்டு போனோன்னு வீட்டுக்கு போயிடல, தொலைக்காட்சியை மட்டும் போடு. கொஞ்ச நேரம் அவங்க பேசுறத பாரு. உண்மையிலேயே அவர்கள் தமிழில் பேசுகிறார்கள், தமிழ் போல பேசுவார்கள். ஆனால் தமிழா? உன் தாய்மொழி செத்து போனது. நீ தமிழன் அல்ல, அவன் இங்கிலீஷ்காரன், நீ தங்கிலீஷ்காரன். தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு எப்படி பிளந்து புரிந்து ஒரு தேசிய இனம் சிதைந்ததோ, அப்படி நீ தமிழோடு 90 விழுக்காடு ஆங்கிலம் கலந்து பேசி உன் தாய்மொழியை கொண்டு விட்டாய். நீ பேசுவது தங்கிலீஷ், தமிழ் அல்ல. ஒரு காலத்தில் போர் சண்டை வரும், கன்னடர்களுக்கு, தெலுங்கர்களுக்கு, மலையாளிகளுக்கு, தமிழர்களுக்கு தண்ணீரில் சண்டை. இன்னைக்கு சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம், சண்டை நடக்குது. அது மாதிரி தூய தமிழ் பிள்ளைகளுக்கும் தங்கிலீஷ்காரனுக்கும் இதே தாய் நிலத்தில் சண்டை வரும். எங்களை மாதிரி பிள்ளைகள் அதிகாரத்துக்கு வந்தவொடனே, வேணாம் அவன் வீட்டில் பொண்ணு கொடுக்க வேணாம்னா பூரா தங்கிலீஷ்லேயே பேசுறாங்கன்னு, நம்ம பிள்ளைக்கு வாழ்றது கஷ்டம்னு நாங்கள் பிரிவோம். நாங்கள் ஒரு தனி சாதியா உருவெடுப்போம். நீங்க தங்கிலீஷ் சாதி, நாங்க தமிழ் சாதியா ஒரு மாதிரி போவோம். அப்புறம் எங்க கூட்டம் சின்னதா இருக்கும். அதனால நான் என்ன நினைக்கிறேன், கடவுச்சிட்டு வந்தவன நாங்க ஒரு 50-100 குடும்பம் வேற நாட்டுக்கு போய் குடியேறதா முடிவெடுத்திருக்கோம். நித்யானந்த மாதிரி ஒரு தீவை வாங்கி. நீ சிரிக்கிற, நான் உண்மையிலே செய்யறதுக்கு இருக்கேன். போயிட்டு விழுந்து மண்ணை கும்பிட்டு என்னை விடுங்கடா சாமி, நான் போயிட்டு வரேன். வேற வழி ஒருத்தருக்காவது அந்த துடிப்பு, அந்த தவிப்பு ஏதாவது ஒன்று இல்லையே.
தமிழ் படிப்பிக்க பள்ளிக்கூடம் இருக்கா? இல்ல. தமிழ் படிச்சா வேலை இருக்கா? இல்ல. தமிழ் தெரிந்தவர்களை, தமிழ் பேசுபவர்களை அறிவற்றவர்கள் என்று அன்னை தமிழ் நிலத்திலே நிலைக்கிற ஒரு கேடுகட்ட நிலை வந்துவிட்டது. தமிழ் உங்களுக்கு பேச்சல்ல என் உடன் பிறந்தார்களே, மூச்சு. மூச்சு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குங்கிறான். சங்கே பேசலாம் சொல்லல, சங்கே முழங்குங்கிறான். ஏன்? தமிழ் பேச்சு மொழி அல்ல, வீச்சு மொழி. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. திங்களோடும் செலும்பரிதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று ஊதூது சங்கேங்கிறான். சிங்களஞ்சேர் தென்னாட்டு மக்கள் தீராதி தீரர் என்று ஊதூது சங்கே. பொங்கும் தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமன சங்கே முழங்கு. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாங்கிறான். தமிழ் எங்கள் மூச்சு. அது எனக்கு பேச்சிலடா, என் மூச்சு, என் உயிர். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும், கனியிட கனலிட ஏறிய சாரும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் நனிபசு பொழியும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் தேனும் பாலும் தென்னை நல்கிய குளிரின நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்றார். தமிழ் என் உயிர். தமிழுக்கு அமுதென்று பேரு. ஏன் அமுது? அமுதுக்கும் அமுதென்று பேர். அதை போல எங்கள் தமிழ், தமிழுக்கும் அமுதென்று பேர். ஏன்? அமுது 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 அமிழ்து 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 தமிழ் என்று அமிழ்து அமிழ்து என்று வேகமாக சொல்லிக் கொண்டு போனால் அது தமிழ் 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 என்று கேட்கும். தமிழ் தமிழ் என்று வேகமாக தமிழ் 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 என்று சொல்லிக் கொண்டு போனால் அது அமிழ்து அமிழ்து என்று கேட்கும். அதனால் தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ், இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று புரட்சி பாவலன் பாடினான். தமிழ் எங்களுக்கு உயிர், அது மொழி அல்ல. அந்த உயிருக்கு நிகரான மொழி அழிந்து விடக்கூடாது. மொழி அழிந்தால் என் இனம் அழியும். ஏறக்குறைய அழிந்து விட்டது. சிதைந்து அழிந்து போய் இறந்து போன சமஸ்கிருத மொழியை அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு உயிர்ப்பிக்க துடிக்கிறார்கள். சமஸ்கிருதம் கட்டாயம் படி என்கிறார்கள். திருச்சி விண்ணூர்தி நிலையத்திலே சமஸ்கிருதத்திலே கல்வெட்டு இருக்கிறது. இந்திய நாடாளுமன்ற கட்டடம் புதிதாக கட்டப்பட்ட கட்டடத்தின் வாசலிலே சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு இருக்கிறது. மொழிவழியை மாநிலங்கள் பிரித்தார்கள். சமஸ்கிருதத்துக்கு என்று பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் எத்தனை? எது? ஏன் அதை உயிர்ப்பிக்க வேண்டும்? அவர்கள் தாய்மொழி, செத்துப்போன தாய்மொழியை அதிகாரம் வந்த பிறகு உயிர்ப்பிக்க துடிக்கிறார்கள். அதை போலவே என்னரும் சொந்தங்களே, செத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அதிகாரத்தை பிடிக்க அன்னை தமிழ் பிள்ளைகள் துடிக்கிறோம். அவ்வளவுதான். நீ வந்தா என்ன செய்வ? தமிழ் படித்தால் வேலையில் முன்னுரிமை. தமிழ் பயிற்று மொழி, பாடமொழி அல்ல. ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, தமிழ் பயிற்று மொழி. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் கட்டாயம் நீ எழுதிய தீரணும். தமிழ் மீட்சி படை என்று ஒன்றை கட்டுவோம். இல்லையா, நீ வணிக நிறுவனத்தில் தமிழ்ல பெயர் பிள்ளைகளே நாங்களே மாத்திடுவோம். மாத்திட்டு கட்டணத்தை அனுப்பிடுவோம், தொகையை அனுப்பிடுவோம். கட்டளை மின்சாரத்தை துண்டிச்சிருவோம், தண்ணீர் வர்றதை நிறுத்திடுவோம். ரொம்ப பண்ணா பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிடுவோம். இவ்வளவுதான், அவ்வளவுதான். அது நன்கு கொஞ்சிக்கணும். நீங்க சும்மா ஏதோ பேசிருக்கிறான்னு நினைக்காதீங்க. மீட்கணும். தமிழில் பெயர் வைத்திருக்கிறானா, அரசு பள்ளி கல்லூரியில் படித்திருக்கிறானா, தமிழ்நாட்டில் வேலை. தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது. அதானே தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை என்கிற நிலையை நாங்கள் உருவாக்குவோம்.
தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற வாய்ப்பில்லை. தமிழ் வென்றால் தான் தமிழன் ஒன்றாகணும். தமிழன் ஒன்றானால் தான் தமிழ் வென்றாகும். தமிழ் வெல்லணும்னா தமிழன் ஒன்றாகணும். தமிழன் ஒன்றானால் தமிழனுக்கு அதிகாரம் கிட்டும். அதிகாரம் கிட்டினால் தமிழ் ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழியாக மாறும். இன்னைக்கு எல்லா கோயிலையும் கும்பாபிஷேகம் நடக்குது. நன்னீராட்டோ குடமுழுக்கோ எங்க நடக்குது? தமிழிலே குடமுழுக்கு நடக்குதா? நடக்குதா? தமிழில் மந்திரங்கள் ஓதப்படுகிறதா, பாடப்படுகிறதா? இல்லை. தமிழ் இறைக்கு முன்பே தமிழ் பாடப்படுவதில்லை. உன் தாய்மொழி உன் வழிபாட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டது. உன் தாய்மொழி பள்ளிக்கூடம், கல்வி நிறுவனங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டது. தமிழன் நாட்டிலிருந்து வெளியேறி கடைசியாக தமிழன் நாட்டில் இருந்தும் வெளியேறி விட்டது. தமிழ் பேச வரலை, எழுத வரலை. ஒரு தலைமுறைக்கு மேலாக தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகள் ஏராளம் உருவாகிவிட்டார்கள். பேசுவார்கள், தமிழ் என்று பேசுவார்கள். தமிழ் அல்ல, தமிழ் அல்ல. பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியில் வா. எலி என்ன உன்னை இகழ்ந்தவர் நடுக, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில். நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே, சிம்புட் பறவையே சிறகை விரி, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழிங்கிறான். கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கன்பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, வெளிப்புற்று எழுங்கிறான். மொழிப்பற்று இருந்தால் வெளிப்புற்று எழு, இல்லைன்னா கருணாநிதி வீட்டு வாசல போய் விழுந்து நாசமா போ. எல்லாம் எங்க அப்பன், சித்தப்பன், பெரியப்பன், மாமன், மச்சாலாம் 60 ஆண்டுகள் அரசியல் செய்தீங்க. என்ன செய்தீங்க? சொந்த பிள்ளைகளை இந்த வீதியில போட்டதை தவிர, நடுச்சாலையில் போட்டதை தவிர என்ன சாதிச்சீங்க? இத்தனை தலைமுறை தாண்டி இப்போது நாங்கள் தமிழ் மீள வேண்டும், தமிழர் வாழ வேண்டும் என்று கத்துகிற நிலைமைக்கு எங்கள் தள்ளிவிட்டது யார்? யார்? டெல்லியை ஆட்சி செய்கிறவர்கள் அங்கிருந்து இந்தியிலும் இங்கிலீஷிலும் கடிதம் அனுப்புகிறார்கள். எங்கே உன் தாய்மொழி? எங்கே? என் வரியை வாங்குகிற நீ 2 வரி என் தாய்மொழியில் கடிதம் எழுத முடியாதா என்று கேட்க ஒரு ஆண்மகன் அரியணையில் இருந்தார். இல்ல. இங்கே பேசியவர்களாம் பேசினார்களே, எல்லாம் நம்ம சென்னை, நம்ம மதுரை, நம்ம திருநெல்வேலி அப்படிதான் எழுதி இருக்குது. நம்ம தமிழர்கள் மீதி நம்ம செஸ், நம்ம சதுரங்கம் கிடையாது, நம்ம பள்ளி கிடையாது, நம்ம ஸ்கூல், அப்படிதான் திட்டங்கள் இருக்குது. ஆட்சியே திராவிட மாடல். திராவிடம் என்பது சமஸ்கிருத சொல், மாடல் என்பது ஆங்கில சொல். எப்படி? எல்லாவற்றையும் மாற்றணும். தமிழ் வெல்ல வேண்டும் என்றால் வென்றாக வேண்டும் தமிழ் முழக்கத்தை முன்வைத்தவன் தாத்தா தேவநேய பாவாணர். அவர் பேரன் பின்னாடி ஒன்றை சேர்த்தேன். வென்றாக வேண்டும் தமிழ், அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர் என்பதை சேர்த்தவன் நான். அதிகாரம் மிக வலிமையானது, அண்ணல் அம்பேத்கர். பின்னாடி நான். அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது, சேர்த்து விட்டேன். அதிகாரம் வலிமையானது, அண்ணல் அம்பேத்கர். கீழே நான். அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது. இதுதான் நம் முன்னவர்கள் பகுத்து வகித்த கோட்பாட்டின் பின்னாடி எது நடந்தால் எது சரியாகும். தமிழ் வென்றாக வேண்டும், அதற்கு தமிழர்கள் ஒன்றாக வேண்டும். ஒன்றானால் என்னாகும்? தமிழர்களுக்கு என்ற அரசியல் உருவாகும். அரசியல் உருவானால் என்னாகும்? அதிகாரம் உருவாகும். அதிகாரம் உருவானால் அன்னை தமிழ் அரியணை ஏறுவாள், ஆட்சி செய்வார். அப்போ அழிந்து போய்விட்டது தாய்மொழியை. அழிய வேடிக்கை பார்த்து நம்ம தாய்மொழி நம் கண்முன்னே இறந்து போவதா? அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய டிவேலரா என்கிற புரட்சியாளன், அவன் தாய்மொழி ஐரிஷ். அவன் பிரிட்டனில் இருந்து அயர்லாந்து தனிநாடு கேட்கிறான். அப்போது ஆட்சியாளர் கேட்கிறாங்க, டிவேலரா உனக்கு அயர்லாந்து உன் தாய் நிலம் வேண்டுமா, ஐரிஷ் உன் தாய்மொழி வேண்டுமா என்று கேட்கிறார்கள்.
அதுக்கு அவன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? என் தாய் நிலம் அயர்லாந்திற்கு இணையான ஒரு நிலப்பரப்பை உலகில் எங்கேனும் ஒரு இடத்தில் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் என் தாய்மொழி ஐரிஷ் மொழிக்கு இணையான மொழியை உலகில் நான் எங்கும் பெற முடியாது. எனக்கு என் தாய்மொழி ஐரிஷை கொடுத்து விடுங்கிறான். ஆனால் நீ அப்படியா? மொழி சத்த பரவாயில்லை, மலை திருடும்போது பரவாயில்லை, மணல் திரு பரவாயில்லை, எனக்கு 1000 ரூபாய் கொடுத்து விடுங்கள். அவ்வளவுதான் நம்முடைய அதிகபட்ச தேவையா இருக்கு. இந்த நிலையிலிருந்து தன்மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் மக்கள், தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்று போராடி உயிர் நீத்த மான மறவர்களின் வாரிசுகள், வழிவந்தவர்கள், எழுந்து நில்லுங்கள். தமிழ் தாயின் பிள்ளைகளாக எழுந்து நில்லுங்கள். சிதைந்து அழிந்து போன தமிழை மீட்டுருவாக்கம் செய்ய முடியுமா? முடியும், முடியும். தாய்மொழி தமிழை நேசிக்கிற ஒரு மகனிடத்திலே, தமிழ் தாயின் பிள்ளையிடத்திலே அதிகாரம் வந்தால் 6 மாத காலங்களுக்குள் தமிழ்நாடு உண்மையிலேயே தூய தமிழ்நாடாக மாறும். எல்லா இடத்திலையும் தமிழ் படுத்துவேன். நம்ம வரும் வரைக்கும் பிரச்சாரம் தான் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்போது பரப்புரை என்று போடுகிறார்கள். அண்ணன் வரும் வரை சந்தோஷம் என்று சொன்னார்கள். இப்போதெல்லாம் திரைப்படங்களே மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று பேசுகிறார்கள். முன்னாடியெல்லாம் சூப்பர் என்றார்கள். இப்போது பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோரும் சிறப்பு என்று சொல்கிறார்கள். மாற்ற முடியும். அன்னைக்கு நீ எந்த டிஸ்ட்ரிக்ட் என்று கேட்டாய், எந்த ஜில்லா என்று கேட்டாய். இப்போது யாராவது ஜில்லா டிஸ்ட்ரிக்ட் கேட்கிறார்களா? இல்லை. எந்த மாவட்டம் என்று கேட்கிறார்கள். மாறும், மாற்ற முடியும். ஐஸ்கிரீம் தூக்கு, பனிக்கூழ், குளிர்களி, எழுது, 2 நாள்ல பேசுவான். பேசுறானால பாரு, அண்ணன் வந்து உட்கார்ந்த உடனே பேசுறானா இல்லையா? பேர் குளிர்களி கொடுங்கம்பா, தேநீர் கொடுங்கம்பா. வாழ்த்துக்கள் படப்பிடிப்பு, தம்பி படத்துல எல்லாமே தமிழ். வாழ்த்துக்கள்ல பூரா தமிழ் படுத்தி உரையாடல். இந்த இதழ்கள் எல்லாமே என்னை எப்படி விமர்சிச்சு தெரியுமா? நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவாரு பாவனா. அந்த கயல்வெளியை பார்த்து கதிரவன் இவர் சொல்லுவார், இந்த மாதவன் உன்னை நேசிக்கிறேன். பத்திரிகைகள் எழுதுது, ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது என்று. நான் போய் எங்க அண்ணன் காசி ஆனந்துட்டு சொல்லி வருத்தப்பட்டேன். என்ன இப்படி எழுதி வச்சிருக்காங்க? அன்பை கூட தாய்மொழியில் பரிமாறிக்கொள்ள முடியாத இனம் இருந்தா என்ன, செத்தா என்ன, விடுறான்ட்டு இப்படிதான் இது. அப்போது என் படப்பிடிப்பு தளத்திலே யாரும் ஆங்கிலம் பேச மாட்டார்கள். புதிதாக வந்தாலும் எந்த மாநிலத்திலிருந்து வேலைக்கு வந்தாலும் தமிழ் தான் பேசுவார். பேச தெரியலன்னா பேசாம இருப்பார். காட்சி தயாரா இருக்கிறது, பதியலாமா? ஒன்ஸ் மாறலாம் கிடையாது, மறுமுறை துண்டிங்க, ஒளி, இப்படிதான் பேசுவோம். வந்த 2 நாள் வெறிச்சு பார்த்தாங்க. அப்புறம் என்னை விட ஆர்வமாயிட்டாங்க. அவங்களுக்கு ரத்தம் ஓடுதில்ல, தமிழ் ரத்தம், பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசா யாராவது வந்து சாப்பிட்ற போது வரிசையா உட்கார்ந்து இருக்கும் போது கொஞ்சம் ரைஸ் கொடுங்கன்னா அந்த பரிமாறிக்கிட்டு வராருல, அப்படியே அமைதியா கடந்து போயிடுவார். இந்த மொத்த பேரும் தட்டில் சாப்பாடு வச்சு அவனையே பார்ப்பாங்க. ரைஸா இன்னைக்கு நீ சாப்பிட்ட மாதிரி தான். அவர் போட மாட்டார், அவர் போயிட்டே இருப்பாரு. சார் ரைஸ் சார், திரும்பி கூட பார்க்க மாட்டார். பக்கத்தில் இருக்க காலை மிதிச்சு சொல்லுவான், ரைஸ் சொல்லாத, கொஞ்சம் சோறு கொடுங்கன்னு கேளு. சோறு சோறு சொல்லு, சோறுன்னு சொல்றா, கொஞ்சம் சோறு கொடுங்க. ஒன்று விறுவிறுன்னு வந்து சோறு வைப்பாரு. தேங்க்ஸ் அப்படின்னு கொடுங்கன்னு எடுத்துட்டு போயிடுவாரு. நன்றின்னு சொல்லியா, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு, சாப்பிடுங்கன்னு போகுது. மாறுதில்ல. இதை கூட நான் சொல்லுவான், எங்களுக்கு வரல, பேச வரல அப்படிமா. நாக்கை திருத்த முடியாத நீ நாட்டை எப்படி திருத்த போற? நீ உன் நாக்கை திருத்து முதல்ல. நீ முடிவு பண்ணிக்க. பிறமொழி சொற்கள் இல்லாத என் தாய்மொழியை நான் பேசுவேன். பல வரும் சொற்கள் இல்லைன்னு சொல்லாத. உனக்கு வாலி இருக்கு, ஏன் பக்கெட்டு போடுற? நாற்காலி இருக்கு, எதுக்கு சேர் போடுற? சேர் போட்டு உட்கார்ந்தா தான் இருப்பியா, இல்லை கீழே விழுந்துருவியா? சொல்லு. டிவியை போடாத, தொடங்கு. இந்த டிவியை போடு, தூக்கி அவன் தலையிலையாவது போடு, ஃபேனை போடு, சுவிட்சை போடு. போட்டு போட்டு தமிழை தூக்கி குப்பையில் போட்டு போயிட்டே இருந்துட்ட. நீ மாறு, மாத்து. வென்றாக வேண்டும் தமிழ்னா சும்மா இது இன்னையோட பேசி முடிக்கிறது இல்ல, இது ஒரு போர். இது எப்படி மலைப்பா இருக்கா? ஒரே ஒரு வாக்க போட்டு நீ இரு,
மீதியை நான் பார்த்துக்கிறேன். 2 ஆண்டுகள்ல பாரு, எந்த இடம் பார்த்தாலும் நீயே சொல்லுவ, எல்லாத்தையும் தமிழ் படுத்திட்டாங்கடா. அவங்க படுத்த முடியாதுன்னு சொல்லாது. சுஜாதா, எழுத்தாளர் சுஜாதா ஐயா மறைந்து விட்டார். தமிழில் படிப்பதற்கும் அயல்நாட்டில் போய் வேலை பார்ப்பதற்கும் சம்பந்தப்படுத்திக் கொள்ளாதீங்க. உங்களுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியாதுன்னா உங்களோட பேசுறதுக்கு தமிழ் கற்றுக்கொண்டு உலக நாட்டவர் வருவார். ஏன்னா அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியாது என்று இருந்தால் உலக நாடுகள் அவரோடு பேசுவதற்கு தமிழ் படித்துக் கொண்டு வருவார்கள். உங்களோடு பேசுவதற்கு தங்கள் மதத்தை எளிதாக அவர்கள் மொழியிலே பேசி பரப்புவதற்கு வசதியாகத்தான் கால்டுவெல்லும் ஜோசப் பிஸ்கியும் ஜி போப்பும் தமிழ் படித்தார்கள். தமிழ் ஒரு ஆழ்கடல் என்பதால் அவர்களை உள்ளே இழுத்து தமிழில் பாடுகிற புலமையை கொடுத்து தேம்பாவணி என்ற நூலை ஜோசப் பெஸ்கி என்ற வீரமாமுனிவர் எழுதினான். அவன் ஜோசப் பெஸ்கியாக வந்தவன் வீரமாமுனிவன் என்று தூய தமிழிலே தன் பெயரை மாற்றிக்கொண்டான். அவன்தான் ஏக்கு பக்கத்திலே துணைக்கால் போட்டிருந்தோம். எழுத்து சீர்திருத்தத்தை முதலில் செய்தான். ஏயை ஏற்கால போல இழுத்து ஏஎன்னாவாக்கினான். ஓவுக்கு பக்கத்திலே ஒரு துணைக்கால் போட்டோம். ஓவை சுழித்து விட்டு ஓவண்ணாக மாற்றினான். அந்த சீர்திருத்தத்தை செய்தவன். தமிழ் மக்கள் அவர் மேல் இருந்த பற்றின் காரணமாக அந்த சீர்திருத்தத்தை எதிர்க்காமல் ஏற்றார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 முறை என்னை கனடாவிலும் அமெரிக்காவிலும் கைது செய்தார்கள். நான் எதுவுமே பேசவில்லை. என்னை பிறங்கையில் விலங்கை போட்டு அமர வைத்தார்கள். ஒரு தமிழில் மொழிபெயர்க்கக்கூடிய ஒருவரை முன்னே உட்கார வைத்தார்கள். ஏன்? என்னை பார்த்தாலே தெரியுது இவன் தமிழ்ல தான் பேசுவான். நீ போட்டு குழப்பிக்காது. ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கிற போது தமிழ் மக்களை கூப்பிட்டு வச்சு பேசிக் கொண்டிருக்கும் போது தமிழ் தமிழ் என்று பேசுகிறீர்களே, ஆங்கிலம் படிக்காமல் எப்படி, ஆங்கிலம் தெரியாமல் இருந்தால் எப்படி என்று பேச அவர், நீங்கள் தமிழர் தானே என்று ஐயா கேட்கிறார். அவர் அந்த கேள்வியை கேட்கிறவற்ற ஆமா என்றார். ஏன் இந்த கேள்வியை என்னிடத்தில் கேட்கிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். உலகில் தமிழனை தவிர இப்படி ஒரு கேள்வியை வேற எவனும் கேட்க மாட்டான். நீங்கள் என்ன வேலை பார்க்கிறீர்கள்? ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர் கணினி பொறியாளர், கணிப்பொறி இன்ஜினியர், அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியர். இப்ப ஐயா கேட்கிறார், நீங்கள் அமெரிக்கா உங்களுக்கு வேலை கொடுத்திருப்பது, அமெரிக்க நிறுவனம் வேலை கொடுத்திருப்பது உங்கள் கணிப்பொறி அறிவுக்கா, கணினி பொறியியல் அறிவுக்கா, உங்களுடைய ஆங்கிலத்திற்கா? அவற்றை என்ன பதில் இருக்கு? ஆங்கிலத்திற்கு தான் வேலை என்றால் அமெரிக்கனை விட நீ அழகாக ஆங்கிலம் பேச முடியாது. ஏன்னா அவன் தாய்மொழி. அவன் வேலை கொடுத்திருப்பது உன்னுடைய கணினி பொறியியல் அறிவுக்குத்தான். போட்டு குழப்பிக்காத. உடனே இங்கிலீஷ் படிச்சிடணும், இந்தி படிச்சிடணும். இந்தி படித்த எல்லா மாநிலங்களையும் வேலை கிடைச்சிருச்சா? என்ன மயத்துக்கடா? 1,50,000 1 கோடி 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் என் ஊர்ல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். கம்பி கட்டுறவன், உணவகத்தில் மேசை துடைக்கிறவன், கருதறுக்கிறவன், நாத்து நடுறவன். இங்கே வட இந்திய இந்திக்காரர்கள் நாத்து நட கிடைப்பார்கள் பல எழுதி வச்சிருக்கான். இங்க பாருங்க, 2 லட்சத்திற்கு மேலானவன் இரட்டை வாக்குரிமை, வட இந்தியாவிலே வாக்குரிமை, இங்கே வாக்குரிமை பெற்று ஏறிட்டான். நீ இப்படியே இரு, ரெட்டலை சூரியன் கை தாமரைக்கு போட்டே இரு. கொஞ்ச நாள் கழிச்சு நீ எங்கே இருப்பேன்னு உனக்கே தெரியாது. நிலத்தை இழந்தால் நீ பலத்தை இழப்பாய், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பாய். ஏறக்குறைய நிலத்தை இழந்துட்ட. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் வட இந்தியன் தீர்மானிப்பான். இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக இது மாறும். எல்லாரும் தலைவன் மேல சத்தியம் எழுதி வச்சுக்க, நடக்கும். ஒருவேளை நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தா அது திருப்பி நடக்கும். எந்த வழியே வந்தார்களோ அந்த வழியே செல்வார்கள். நீ உழைப்பில் இருந்து வெளியேறிட்ட, சும்மா உட்கார்ந்து இருக்க, சம்பளம் வாங்க பழகிட்ட. 100 நாள் வேலை திட்டம்னு 100 நாள்ல நீ வெட்டின ஏரி எத்தனை, தூர்வாரின குளம் எத்தனை, நட்டு வச்ச மரம் எத்தனை? ஆனா தினம் பல்லாங்குழி ஆடிக்கிட்டு, தாயக்கட்டை உருட்டிக்கிட்டு, சீட்டாடிக்கிட்டு, அதை 100 நாள் வேலை திட்டம்னு சோம்பி உட்கார சம்பளம் கொடுக்கிற நாடு வாழும் வளரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நீ. அதுக்கும் காசு இல்லை. காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பெருமக்களுக்கு 6 மாசம் சம்பளம் கொடுக்கல. ஓய்வற்ற பேராசிரியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை.
இப்பதான் முதலீடை இழுக்கிறதுக்கு போயிருக்காரு ஐயா. நாளைக்கு விண்ணூர்தி நிலையத்தில் இறங்குறார். இந்த மூட்டையில வாங்குறதுக்கு நான் சீக்கிரமா போகணும். அது 2 மூட்டையை கொடுங்கய்யா, வாங்கிட்டு வர. ரொம்ப தூக்க முடியாம தூக்கி சுமந்து வருவார்கள். என்னவோ இந்த இனம் இப்படி தாழ்ந்து வீழ்ந்து போன தமிழ் சமூக மக்களாக நாம் மாறி போனோம். இதிலிருந்து மீள எழ ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் புரட்சி. அன்னை தமிழ் வாழ வேண்டும், ஆள வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும், ஆள வேண்டும், அரியணையில் அமர வேண்டும் என்பதை அருமை தமிழ் சமூக மக்கள், தாய்மொழி வீழ்ந்து விட்டது, அது எழ வேண்டும், மீள வேண்டும், வாழ வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சி பேசும் என்று சொல்லுங்க. பேசாது. அப்படியே பேசினாலும் தமிழில் பேச வராது. இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், இதை எதற்காக இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன் என்றால், இதை இந்த இடத்துல ஏன் பதிவு செய்கிறேன் என்றால், எதையாவது செய்ய அதையே 10 பக்கத்துக்கு எழுதி வச்சு பார்த்து படிக்கணும். என் அருமை தமிழ் சமூக மக்கள், உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என்னுயிர் சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், நம்பிக்கைக்குரிய நாளைய நாற்றுக்கள், உங்கள் நாவில் இருந்து இனிமே செந்தமிழ் பிறக்கட்டும், வளரட்டும். நீங்கள் கண்ணாடிக்கு முன்பு நின்று பேசுங்கள். பழகிவிட்டீர்களா? சில சொற்கள் வந்து விழுகிறதா? திருப்பி போங்கள், அந்த சொற்களை எடுத்து விட்டு பேசுங்கள். கோட்பாடை புரிந்து கொள்ளுங்கள். உலகில் எல்லா மொழிகளும் கற்போம் நாங்கள் வாழ்வதற்கு, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ்வதற்கு. இதை கொள்கையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் வீட்டில் எத்தனை சாளரங்கள், ஜன்னல்கள், அத்தனை ஜன்னல்களாக உலக மொழிகளை வைத்துக் கொள்கிறோம். ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் தாய்மொழி தமிழை வைத்துக் கொள்வோம். ஏன்? பெற்ற தாயை பட்டினி ஓட்டு விட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செய்தாலும் ஒரு பலனும் கிடைக்கப் போவதில்லை. தாய்மொழி தெரியாதவன் எவ்வளவு பெரிய கல்வியாளனாக இருந்தாலும் அவன் அறிவற்றவன், அவன் மூடன் என்றுதான் பொருள். தாய்மொழி மறந்தவனும் தாயை மறந்தவனும் என்றுதான். பெற்ற தாயை மறந்தவன் மனிதனாக மதிக்கப்படுவானா? தாய்மொழியை மறந்தவன். அதனாலே தமிழ் எனக்கு மொழி அல்ல, தமிழ் என் மூச்சு, தமிழ் என் பேச்சு, தமிழ் என் முகவரி, தமிழ் என் அடையாளம், தமிழ் என் கலை, தமிழ் என் இலக்கியம், தமிழ் என் பண்பாடு, தமிழ் என் வழிபாடு, தமிழ் என் வரலாறு என்ற திமிரோடு எழு. தமிழ்தான் எல்லாம் என்கிற திமிரோடு எழு. தமிழ் மீள வேண்டும், தமிழன் வாழ வேண்டும், தமிழ் ஆள வேண்டும், தமிழன் ஆள வேண்டும் என்கிற புரிதலோடு கலையுங்கள். எண்ணரும் சொந்தங்களே, 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை ஒவ்வொரு முறையும் உச்சரித்துக் கொள்ளுங்கள். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.